அதிமுக கூட்டணியில ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படல. கூட்டணி தொடர வாய்ப்பு இருக்கா? இல்ல விஜய் ஒரு பக்கம் கூட்டணி அழைச்சிருக்காரு. இல்ல, இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. நீங்க கேட்கிற கேள்விக்கு இப்போ மார்ச் மாசத்துலதான் இருக்கும். ஒரு வருடம் இருக்கிறது. அதனால் நிச்சயமாக பொறுத்திருங்கள். அந்த காலம் வரும் பொழுது உங்களுக்கு நாங்கள் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக பிரேமலதா கூறியிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், விவரங்கள் என்ன? நிஷா, மதுரை விமான நிலையத்தில் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்றைய தினம் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் ராஜ்யசபா சீட்டு தொடர்பாக அதிமுக தேமுதிக இடையே மன வருத்தமா என்றும் அந்த மாதிரியான எதுவும் கிடையாது என்றும் மதுரை விமான நிலையத்தில் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் வந்தடைந்த தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவருக்கு கட்சி சார்பில் உற்சாக வரவேற்பானது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசும் பொழுது செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இதில் பாஜக கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்காக பல்வேறு கட்சிகள் இணைய காத்திருப்பதாக அண்ணாமலை கூறியது குறித்த கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். இதே போன்று அதிமுக தேமுதிக இடையே இருக்கக்கூடிய கூட்டணி உடன்பாடு எந்த மாதிரி இருக்கிறது என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்திருந்தார். அப்போது ஏற்கனவே அதிமுக சார்பில் ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னவென்று கேட்டபோது அவர் முற்றிலுமாக மறுத்திருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி நாங்கள் எப்போதாவது கூறினோமா என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் கூறியதை தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் வட்டங்களிலே பேசும் பொருளானது. பல்வேறு செய்தியாளர்கள் சந்திப்பில் அவரை புறக்கணித்து வந்திருந்த பிரேமலதா விஜயகாந்த் தற்போது இது தொடர்பாக ஒரு பதிலை அளித்திருக்கிறார். அந்த பதிலை பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது, பொறுத்திருந்து நிச்சயமாக அதற்கான காலம் வரும், உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்றும் அதிமுக ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்படவில்லை என்று கூறியது குறித்து கூட்டணி முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். இதே போன்று கூட்டணியில் எந்தவித சமரசமும் இல்லை, தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்படும் என்று எந்த உறுதியும் அளிக்கப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த ராஜ்யசபா சீட்டு குழப்பம் காரணமாக அதிமுக தேமுதிக கூட்டணி விரிசலா என்ற கேள்வியும் தற்போது சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசியல் ஆர்வலர்கள் தற்போது கேள்வியானது எழுந்து வருகிறது. மேலும் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட்டு வாக்குறுதி அளிக்கவில்லை என்று இபிஎஸ் கூறியிருக்கிற நிலையில் இந்த கூட்டணியில் விரிசலா என்று தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பதற்கு அவர் இது பொறுத்திருந்து பாருங்கள், கூட்டணிக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கு, அதற்காக காத்திருங்கள் என்றும் தொடர்ச்சியாக அந்த பதிலையே அவர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே அதிமுக மற்றும் தேமுதிக இடையே கூட்டணி குறித்த சலசலப்பானது நிலவி வரக்கூடிய நிலையில் இந்த ராஜ்யசபா சீட் ஒதுக்குவதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடை தொடர்ச்சியாக இருந்து வருகிறது என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளருடைய பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே அவர் கூறியிருக்கிறார்கள். அதன்படி ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்படும் என்ற மறைமுகமாகவே பதிலளித்து வருகிறார். அப்போது அதிமுக மற்றும் தேமுதிக இடையே குழப்பமான கூட்டணியானது நிலவி வருகிறது. நிஷா, விவரங்களுக்கு நன்றி அருண்.